அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவாவும் இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா! பெந்தெகோஸ்தே நாள் தான் உலகம் முழுவதும் உலக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள். ஏனென்றால் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 2வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் மேலே அக்கினிமயமான நாவுகள் ஊற்றப்பட்டது என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் ஏற்பட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா! அப்படி என்றால் ஒரு வல்லமை, அதாவது ஒரு டுனாமிஸ் பவர் 120 அப்போஸ்தலர்கள் பயந்து போய் மேல் வீட்டில் இருந்த பொழுது அவர்கள் மேல் இறங்கி வந்தது. பெந்தெகோஸ்தே என்று சொல்கின்ற பொழுது மூவிங் ஃப்ரம் ஃபியர் டு ஃபயர். ஹல்லேலூயா! பயந்து போய் மேல் வீட்டரை அடைத்து உள்ள காத்து கொண்ட பயந்தாங்கொள்ளிகளாக இருந்த அப்போஸ்தலர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர், அக்கினிமயமான ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது, அவர்கள் மேல் அந்த அன்பு ஊற்றப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்களுக்குள்ளாக ஒரு மனம் வந்தது. ஒரு மனமாய் அவர்கள் வெளியே சென்ற பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். பேதுரு பூனையைப் போல இருந்தவர் எழும்பி பிரசங்கிக்கிறாரே, எழும்பி அவர் மேல் ஆவியானவர் ஊட்டப்பட்ட பொழுது பாயும் புலியாக மாறினார். 3000 பேர் எடுத்த பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் நிழல்களில் கூட என்னன்னா நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பெந்தெகோஸ்தே நாள், இந்த பெந்தெகோஸ்தே சிஓபி சர்ச் சிங்கப்பூர், சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர் திருச்சபையின் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த திருச்சபையில் அப்படி ஆதி அப்போஸ்தலர் நாளில் அசைவாடி ஆவியானவர் அசைவாடுகிறார். இது ஆவிக்குரிய ஒரு திருச்சபை. இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக வல்லமையை, டொனாமிஸ் பவர் என நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தெய்வீக அன்பு, ஆவிக்குரிய கனிகளை காண்பிக்கலாம். தைரியமாக வாழ்க்கையிலே ஃபியர் டு ஃபயராக நீங்கள் மாறலாம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு எங்களுடைய அருமையான ப்ரொஃபட்டிக் வொர்ஷிப் சர்வீஸ் இருக்கிறது. ஆழமான வேத ஆராய்ச்சியினுடைய சத்தியங்களை பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் ஷீலா டேனியல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவர்கள் ப்ரொஃபட்டிக் வொர்ஷிப் உங்களுக்கு நடத்துகிறாங்க. ப்ரொஃபட்டிக் வார்த்தைகளை கொடுப்பாங்க. பாஸ்டர் டேனியல் ராஜ் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு அங்கே பிரசங்கிப்பார்கள். அருமையாய் உங்கள் வாழ்க்கையில வெற்றி வாழ்வுக்கு ஒரு சிறந்த இடம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு சிறந்த இடம், ஊழியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு சிறந்த இடம், இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு சிறந்த இடம். நீங்கள் வாருங்கள், திருச்சபைக்கு வரும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று நீங்கள் உங்கள் குடும்பமும் உங்கள் தேசத்திற்கு சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.